கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்கள் மத்தேயு சுவிசேஷத்தில் 22ஆம் அதிகாரத்தில் 39 நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதற்கு ஒப்பாய் இருக்க இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. நம்ம நம்மளை எவ்வளோ நேசிப்போம் இல்லையா? சிலவங்க சொல்லுவாங்க, சுயம் தான் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க பாரு அப்படின்னுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி சுயமாய் நம்ம மட்டும் நல்லா சாப்பிடணும், நாம் மட்டும் நல்லா இருக்கணும், நம்ம மட்டும் இப்படி இருக்கணும், அப்படியெல்லாம் நினைப்பாங்க. சிலவங்க குடும்பத்திலே பார்த்தீங்கன்னா, கணவன் என்ன செய்வார், வெளியே போய் நல்லா ஹோட்டலில் சாப்பிட்டு வந்துடுறாரு. இங்கே பிள்ளைகளுக்கு காசு கொடுக்க மாட்டாங்க. பிள்ளைங்க அந்த இடத்துல அவங்க மனைவியும் அவங்க பிள்ளைகளும் கஞ்சி குடிப்பாங்க. அப்போ மனைவியை தன்னுடைய சரீரமாக அங்கே நேசிக்க சொல்கிறாரு. அந்த நேசிப்பு இல்லை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, பிள்ளைகள் தன்னுடைய பிள்ளைகள் கிட்ட கூட அந்த நேசிப்பு இல்லை. ஆனால் இங்கே தேவன் சொல்லுகிறார், எல்லாரையுமே உன்னை நேசிக்கிறப்போ பிறரை நேசி. அது யாராக இருந்தாலும், அது ஏழையோ பணக்காரனா ஒரு மதிப்பு, வாங்க இப்படி உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பெரிய மதிப்போடு உட்கார வைப்பாங்க. ஏழைகள்னால் ஒரு மதிப்பாக நினைப்பாங்க. ஸோ அப்படி இல்லாமல் எல்லாரையும் நேசிங்க, எல்லார் இடத்துலையும் அன்பு கூறுங்க அப்படின்னு இங்கே ஆண்டவர் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அதே தான், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரை நேசி என்று சொல்லி. சரிங்களா? தேங்க்யூ.